பேரன்பு கொண்ட பெரியவர்களே, என்னை வாழ வைக்கத்தில் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காளர் பெருமக்களே, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிடவும் கசக்கி பிழைகின்ற திமுக மன்னர் ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பிடவும் துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரோடு ஆசியோடு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அன்பு சகோதரர் திரு தேவராஜன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு செயல்படும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி, அன்பு தம்பி இசைக்கராஜா அவர்களின் தலைமையிலான பிஎம்சி கட்சி, சகோதரர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்களின் பசும்பொன் தேசிய கழகம், சகோதரர் திரு பத்மநாபன் அவர்களது அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை, சகோதரர் திரு புஷ்பராஜ் அவர்களின் வாகை தமிழர் முன்னேற்ற கழகம், சகோதரர் திரு தங்கராஜ் அவர்களின் இந்திய குடியரசுக் கட்சி, சகோதரர் அண்ணா சரவணன் அவர்களின் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆகியோரோடு இணைந்து மற்றும் தமிழக மக்களோடு இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடும் நிலையில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை கண்டிப்பாக அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக என்ன சாதனை செய்தது? தமிழக பொருளாதார நிலை அதல பாதாளத்துக்கு கொண்டு போனதுதான் திமுகவின் சாதனை. அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மறைமாற்றம் செய்யப்பட்டு வேறு இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. அம்மா ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு தனியாரிடம் இருந்து மின்சாரத்தை பெறும் அளவுக்கு அரசாங்கம் செயல்படுகிறது. ஒரு யூனிட் 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள். காரணம், நம்மிடம் இருக்கும் மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனங்கள் அனைத்தும் பழுதடைந்து உள்ளது. அதை சரி செய்ய இந்த தமிழக அரசு விரும்பவில்லை. அதுக்கு பதிலாக வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு புரியும், வெளியிலேருந்து வாங்கினா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ட்டு அந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களை எப்படியாவது ஏமாத்தி அவங்களுக்கு வாக்க பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் இந்த டோக்கன் சொன்னது முதலமைச்சர். 8000 ரூபாய் மதிப்புள்ள டோக்கனை கொடுத்துட்டு 5 வருடம் உங்ககிட்ட இருந்து 4-5 லட்சம் வரி மூலம் வசூலிக்கிறது தான் அவங்களோட வேலை. ஏன்னா அரசாங்கத்துல பணம் கிடையாது, சம்பளம் கொடுக்கவே பணம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நம்ம மருத்துவமனைகள்ல ஏழை எளியவங்க வைத்தியம் பார்க்க போனா டாக்டர் கிடையாது, நர்ஸு கிடையாது, மருந்து ஆளுநர் கிடையாது. அதாவது மருந்தே இல்ல. அப்படி இருக்கப்ப எங்க இருந்து மருந்தை எடுத்து கொடுக்க முடியும்? கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா இருந்தப்ப 18,000 ரூபாய் பணம் கொடுப்போம். அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிட்றதுக்கு, உடல்நிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு. அதை கூட நிறைய பேருக்கு கொடுக்கறது இல்லைன்னு நான் வர்ற வழியில சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை. சரி, திமுக அரசாங்கம் இப்படி செய்யுதுன்னா நம்ம கட்சின்னு ஒண்ணு இருந்ததுல, அதுல இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களும் திமுகவோட கூட்டணி போட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது எனக்கு. எதுக்காக சொல்றேன்னா,
என்ன கூட கட்சிக்குள்ள விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுடைய நினைப்பு என்ன? திமுகவோட ஒரு கூட்டணி தானே அர்த்தம். நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து செயல்படுறதுங்கிறது வேற. அதை விட்டுட்டு நம்ம கட்சிக்காரவங்களையும் பார்க்கல, தமிழ்நாட்டு மக்களையும் பார்க்கல. அவரு தனியா செயல்படணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகுதான் நான் இந்த முடிவை எடுத்து ஒரு கட்சியை தொடங்கி முதல்ல முதுகுளத்தூர்ல சின்னத்தை சொல்லி கொடி அறிவிச்சேன். அதுக்கப்புறம் சரி சின்னம் கிடைக்காம விட்டுட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுனால அதை வாயே திறக்கலனா. அதுக்கப்புறம் சின்னம் கிடைச்ச பிறகுதான் கட்சி பேரையே சொன்னேன். இது ஒரு 3 மாசத்துக்குள்ள நடந்த விஷயங்கள். ஆனா எனக்கு தெரியும் தேர்தல் நெருக்கத்துல இதை செய்யறோம். ஆனா தமிழ்நாடு மக்கள் நம்மள கைவிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அம்மாவோட சேர்ந்து நிறைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கோம். அதுல நம்ம பங்கு இருக்கு. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம மக்கள் நம்மளோட இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நினைப்புலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்ப எல்லா தொகுதியிலையும் அங்க உள்ள குறைகளை எல்லாம் சொல்றாங்க, அதையும் நான் பேசி சொல்லிட்டு வர்றேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நாங்குநேரியில அரசு மருத்துவமனை விரிவுபடுத்த கோரிக்கை. போதுமான அளவிற்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருந்தும் இல்லை. நாங்குநேரி பேருந்து நிலையம் மேம்படுத்திடவும் தமிழ்நாட்டின் பெருநகரங்களுக்கு நாங்குநேரியில் இருந்து நேரடி பேருந்து வசதியும் செய்தி தர வேணும்னு கேட்டுக்கிறீங்க. 10 கோடி ரூபாய் செலவில் எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவமனை திட்டம் அறிவித்தாங்க அவங்க போன தேர்தல் அறிவிப்புல. ஆனா இன்னும் செயல்பாட்டுக்கே வரல. களக்காடு பகுதியில் அதிகமாக வாழை விவசாயிகள் உள்ளார்கள். விற்பனை சந்தை இல்லை. விற்பனை மையம் கட்டிடம் கட்டப்பட்டு இதுவரை செயல்பாட்டுக்கும் வரல. நாங்குநேரிக்கு தொழில் கல்லூரி மற்றும் பெண்கள் கல்லூரி அமைச்சு தர கோரிக்கை விட்டாங்க, அதையும் செய்யல இந்த திமுக அரசாங்கம். நாங்குநேரி களக்காடு பகுதிகளில் இளைஞர் நலம் காக்கும் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்க கோரிக்கை. முதலமைச்சரோட பையனே விளையாட்டுத்துறை இருக்கிறாரு, ஆனா செய்யல. ஒரே ஒரு நாள் கார் பந்தயம் சென்னையில வைக்கிறதுக்கு 270 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி ரோட்டை திருப்பி நோண்டி திரும்ப ரோடு போடுறாங்க. 270 கோடி ரூபாய் செலவு பண்ணி. ஆனா இந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் செய்யலாம் அந்த பணத்தை வச்சு, ஆனா செய்யல. நாங்குநேரியில் சிப்காட்டு தொழில்நுட்ப வளாகம் அமைக்க கோரிக்கை. படித்த இளைஞர்கள் இருக்காங்க, இப்ப +2 படிச்சுட்டு இப்ப எல்லாம் இனிமே வருங்காலங்கள்ல எல்லாம் தொழில் கல்வி தான் படிச்சாகணும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஏஐன்னு ஒண்ணு வந்துருச்சு. அதனால நீங்க மெக்கானிக்கல் லைனு, எலக்ட்ரிக் லைனு இந்த மாதிரி விஷயங்கள்ல தொழில் கல்விகள் கற்கிறது தான் நல்லது. அதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஆனா இவங்க அதெல்லாம் செய்யல. நாங்குநேரியில் ஆடு மாடு மற்றும் காய்கறிகள் சந்தை அமைத்து தர கோரிக்கை. அதுக்குன்னு தனி சந்தை ஒண்ணு வேணுங்கிறாங்க, அதையும் செய்து கொடுக்கல. அதாவது இவங்களுடைய ஏற்கனவே போன 21ல வாக்குறுதி எண் 227 அவங்க மறந்துட்டாங்க, நான் மறக்கல. காற்றாலை மின்சாரம் உற்பத்தியாகும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி சிறப்பு மின்வழி தடங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது செய்யல. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த மின்வழி தடங்கள் இருந்தாதான் ஒரு கம்பெனி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுதுன்னா அந்த மின்வழி தடங்கள் இருந்தாதான் வெளியில அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு இன்னும் வழிவகை செய்யல.
அதனால காத்தாடி சுத்தினாலும் அதுல முதலீடு போட்டு அந்த காத்தாடிய வச்சு செய்யற கம்பெனிக்காரவங்களுக்கு நஷ்டம்தான். அதை இந்த அரசு செய்யல. அப்புறம் வாக்குறுதி எண் 393, திருநெல்வேலியில் நவீன வசதிகள் கொண்ட புதிய புற நகரங்கள் உருவாக்கி அங்கே அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் செய்து தரப்படும் அப்படின்னு 393வது வாக்குறுதியில போன 21 தேர்தலுக்கு கொடுத்தாங்க அவங்க. அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. வாக்குறுதி எண் 445, திருநெல்வேலி நகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் சொன்னாங்க, செய்யல. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லை. ஒழுங்கான பஸ், ஒழுங்கான ரோடு இருந்தா போறோம். நீங்க ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஒவ்வொருத்தங்க தலையிலையும் 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க கடன். அதெல்லாம் வேண்டாம். நீங்க முதல்ல இதை செய்யுங்க. நீங்க இல்லாத சொல்லி ஏமாத்துறதை விட என்ன அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையோ அதை முதல்ல செஞ்சு கொடுத்தாலே மக்கள் வாழ்த்துவாங்க. ஆனா அதை நீங்க செய்ய தயாரா இல்லை. இதெல்லாம் நம்ம ஆட்சி வந்தாதான் செய்ய முடியும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன தேவை அப்படிங்கறத நான் வெறும் தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்ல, இதையும் நான் கையோட கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அதனால நிச்சயம் நம்ம செய்வோம். உங்கள்கிட்ட எல்லாம் உடனே ஒன்றுதான் சொல்லிக்கிறேன். அதாவது வேற கட்சிக்காரவங்க உங்களுக்கு இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம், நீங்க வாக்க மட்டும் போட்டுருங்க அப்படின்னு ரொம்ப அழகா பேசுவாங்க, வருவாங்க. ஏன்னா இப்ப தேர்தல் நேரம். இப்ப நீங்க தேவை அவங்களுக்கு வருவாங்க. வந்தா நான் என்ன சொல்றேன், அது அவங்களோட பணம் இல்ல, அரசாங்கத்து பணம் தான். அதனால அதெல்லாம் வாங்கிக்கீங்க. வாக்க மட்டும் என்ன பண்ணுங்க, நம்ம சின்னம் அதுக்கு போட்டுருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முன்னாள் காவல்துறை அதிகாரி எதுக்காக இவரை இங்க போட்டோம்னு சொல்லிடுறேன். இந்த மாவட்டத்துல நிறைய கடத்திக்கிட்டு போறாங்க இயற்கை வளங்களை. இதெல்லாம் கவனிச்சு நமக்கு ரிப்போர்ட் பண்ணணும், சொல்லணும். எம்எல்ஏ இருந்தாருன்னு வச்சுங்க, ஈஸியா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு நம்ம பார்க்கலாம். அதனால முன்னாள் காவல் அதிகாரி வெள்ளதுரை அவர்களை நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக உங்களிடம் ஒப்படைத்து உள்ளோம். நீங்கள் எல்லாம் அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நிச்சயமாக நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் வெற்றி பெற்றது நான் உங்களை எல்லாம் சந்திப்பேன் அப்படிங்கறத அன்போடு சொல்லிக்கிட்டு, நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.